இன்றும் இன்றும் உன்மீது கொண்ட அன்பினால் சிலுவையில் எனதுயிரை தந்தை கடவுளிடம் காணிக்கையாக அர்ப்பணித்தேன். உங்களின் மீட்புக்காக என்னையே முழுமையான பலியாகிவிட்டேன். கல்வாரி மலை மீதினில் திரு அவைக்கு பிறப்பு அளித்துவிட்டு அத்திரு அவையையும் என் அன்னையின் பொறுப்பில் விட்டுவிட்டு என் உயிரை என் தந்தையின் கையில் ஒப்படைத்தேன். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிய மகிழ்வினில் சிலுவை மரத்தினில் தலை சாய்த்தேன். மனித வாழ்வின் போராட்டத்தை நிறைவேற்றிவிட்டேன். நிறைவு அல்லது முழுமை என்றாலே உங்களில் பலருக்கு வெற்றி என்றுதான் கருதுவீர்கள் உங்கள் கண்ணோட்டத்தோடு. ஆனால் அன்பின் பார்வையில் எனது வாழ்வும் மரணமும் முழுமையை அடைந்துவிட்டது. ஏனென்றால் மரணம் வாழ்வின் எதிர்ப்பதம் அல்ல, மாறாக தப்பித்து நிலை கொடைந்து ஒரு கணம் ஆடித்தான் போனது. கொடிய வேதனையில் நான் பேசிய இறுதி வார்த்தைகள் இன்னும் திரு அவைக்கு வாழ்வின் ஆதாரமாய் இருக்கின்றது. இறந்த பின்னும் குத்தி திறக்கப்படுகிறது எனது விழா. அதிலிருந்தே வாழ்வின் ஊற்றாகிய தண்ணீரும் இரத்தமும் பீரிட்டெழுந்து இரக்கத்தின் கடலில் மனித வாழ்வழிக்க வந்த நான் உன் வாழ்வாக மாற என்னையே பலி உணவாக தாரை வார்த்து கொடுக்கின்றேன். என் மந்தைக்காக, மந்தையில் இருக்கும் உனக்காகத்தான் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றினேன். நான் கொடுத்த வாழ்வை நீ பெற்று கொண்டுள்ளாயா? மகனே, மகளே, என்னை நீ வாழ்வாக மாற்றிக்கொண்டாயோ? பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை இவைகளால் உந்தப்பட்டு நான் வரமாக கொடுத்த வாழ்வை உனக்கும் பிறருக்கும் சாபமாக மாற்றுகின்றாய். நான் தரும் அமைதியை அடகு வைத்துவிட்டு நிம்மதி வாழ்வை நீ உனதாக்கிக் கொள்வாய். சாவை வென்றால் தான் உனக்கு உயிர்ப்பு. நீயோ என் கொடூரச் சாவை தியானித்த பின்பும் சாவிற்கு பயந்து கொண்டிருக்கின்றாயே. கோழைக்கு நொடிக்கு நொடி சாவு என்பதை நீ அறியாயோ? ஜெபம். வாழ்வின் பிறப்பிடமே எம் இறைவா, என் வாழ்வில் நன்மரணம் கிடைக்கவும் இவ்வுலக போக்கிலான மண், பெண், பொன் இவைகளில் மனதை செலுத்தாமல்